சோஸ்ரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்பானவர்களே, வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு 30/12/2024. இன்னும் 2 நாளிலே புதிய வருடத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். 2025. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே. 2025 ஆயத்தனம் பண்ணினவைகளே. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்றது. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தனம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் சொல்லப்படுகிறது. அன்பானுலே, நீங்கள் தேவனில் அன்பு கூர்ந்தால் உங்களுக்கு ரெடியா இருக்குதான். 2025 சரி, ஒவ்வொரு நாளும் 2025 ஜனவரி தொடங்கி ஜனவரி 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாராம். அவரில் அன்பு கூர்ணமா நீங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் ரெடியா பண்ணி வச்சுக்கிறாராம். அன்பு கூறாதவர்களுக்கு அவன் மேப்பிடியா ஆயத்தம் பண்ணியிருப்பான் ரெடியா. அது ஆயத்தம் பண்ணிட்டான். அது 6000 வருஷமா ஏதேன் தோட்டத்திலிருந்து அது ரெடி ஆகிங்குது. அப்போ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பார்களே, தேவனில் அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள். எங்கேயே போய் கற்றுக்கொள்ள? தேவனில் அன்பு கூறுகள் இயேசு கிட்ட கத்துக்கோங்க. இயேசு தாங்க நமக்கு எல்லாம் மாதிரி. பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பா இருந்தாருங்க. எப்படிங்க வாயில வட சுட்டு அன்பு காட்டலுங்க இயேசு. பிதாவாகிய தேவனுக்கு தன்னையே கொடுக்குறாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தெல்லாம் இருக்குதுங்க. அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து அன்பு கூறதுனால இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தம். மத்திய மார்க் எங்க போனாலும் அற்புதம், எங்க போனாலும் அதிசயம். பசுத்தாவியம் தேவதூதர்கள்லாம் வேற கூட வராங்க. ஏன்னா இயேசு பிதாவில் அன்பு கூறுகிறார். பிதா என் மீது அன்பா இருக்கிறான்றாரு. இவர் அவர் மீது அன்பா இருக்க. என்ன அன்பு? மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, மாமன் மச்சான் அன்பு, காதலன் காதலி அன்பு, லவ்வர், இப்படி மனுஷிக அன்பு கிடையாது. தேவனுடைய அன்பு கூறுகிறவளுக்கு. அப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்னாரு. காணவில்லை, கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றல் கட்சியில. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்போ 2025 ஜனவரி 1 ஒரு ஆயத்தம் உனக்கு பண்ணிக்கிறார். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? தேவ அன்பு கூற வேண்டும். அகாபே அன்பு. பிதாவாகிய தேவன் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு.
அந்த அன்பு அப்படியே ரிப்பீட் பண்ணும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா பிந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கோர வேண்டும். அந்த அன்பு உனக்கு A to Z தேவ நீதி டு உழித்தில குச்சிச்சிங்க. அந்த அன்பை தேவனுக்கு செலுத்தணுமா? நீ ராத்திரி பகலும் தேவ நீதி டு இயேசு கிறிஸ்து ராமன்ற வாக்கு தத்தெல்லாம் கொடுக்கணுமா? பிதாவாகி தேவன் அந்த அன்பு கூறுகிறவன். ஆமா, மாம்சத்தை போய் தேவனுக்கு காட்டாத, அது நாத்தம், புறக்கணிச்சிடுவாரு. ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தையும் மரணத்தையும் சுயநீதி அநீதி காட்டிடுன்னா அது அன்பு கூறுறது கிடையாது தேவனை. அது பிசாசு அன்பு கூறுறது. பிசாசு தான் ஆயத்தம் பண்ணியிருப்பான் 2025. அவன் ரெடி விதவிதமா பாவம் சாபம் மரணம் தரித்திரம் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது எழுதியிருக்கிறவை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்றாருங்க. பட்டுன்னு ஆயத்தம் பண்றாரு. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் தேவனிடத்துல அன்பு கூற தெரியல அவனுக்கு. 38 வருஷமா கவலை பயம் வெறுப்பு கசப்பிலேயே வாழ்ந்துக்கிறான். பிசாசு தான் ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு வருஷமா நியூ இயர் சர்வீஸ் பார்க்கும்போது 38 வியாதியஸ்தன் 38 வருஷமா பாவத்தில் வந்துட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நன்மை தீமையில வந்துட்டு அதை தான் காட்டின்னு இருந்துக்கிறான். மனுஷிக அன்பு, அது சுயநலங்கள் அன்பு, மாசுபட்ட அன்பு, தேவ அன்பு அவனுக்கு தெரியவே இல்லை. என்ன பண்ண பாவம். அதனால பிசாசு தான் அவனுக்கு ஆயத்தம் பண்றான். டெய்லியும் ஆயத்தம் பண்றான். ஒரே வியாதி 38 வருஷமா இருந்துக்கிறான் பாருங்க. ஆனா உயிர் போல தான் ஆச்சரியம். ஆனா ஏசு அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஏசுன அந்த அகாபி அன்பு, இவ்வளவா அன்பு, அன்பு ஜீவனையே குத்துது. அந்த தேவ அன்பை, அந்த ஜீவ சருஜீவரத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி எனக்கு அன்பு கூற வைக்கிறார். அவன் அன்பு கூர்னுங்க. பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் அன்பு கூர்ந்தா அங்கிருந்து ஆர்டர் வரும், தேவதூதர்கள்லாம் வந்துருவாங்க. அன்பு என்ன அன்பு? இயேசுவின் அன்பு, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அன்பு. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கணும் அன்பு பெரிதான அன்பு. ஒன்னு யோவான்ல படிக்க என்ன அன்பு? இயேசுவின் ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதி டு இயேசு சாப்பிட வாக்கு தத்துங்களே. அதை பிதாவாகி தேவனுக்கு 38 வருஷத்துக்கு பெஸ்டா குளத்துல இயேசு அவனுக்கு அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு இயேசு ஜீவ சர்வம் ஜீவரத்தை கொடுத்து அன்பு கூற வைக்கிறாரு. அன்பு கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் தேவன் அன்பு உலகத்தை பார்க்க கூடாது. உலகத்துக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும். ஜீவ சர்வம் ஜீவரத்தம் என்னங்க என்னது 38 வருஷத்துக்கு ஆயத்தம் பண்ணது. பற்றுன்னு வந்தார் பாருங்க பசுத்தாவியன். அன்பு குதிட்டியப்பா பிதாவாகி தேவனே. இயேசு சரீரம் இயேசு ரத்தத்துக்கு விலை போட முடியுமா? வானத்துல சகல அதிகாரம். இந்த இயேசு அந்த அன்பை கூறும்படி உதவி செய்யறாரு பாருங்க. மத்திய மாட்டு லூக்கா யோவான்ல எவனுமே பிதாக்கு தேவனத்தில் அன்பு கூற தெரியல. அகாபி அன்பு தெரிய போதில்லை. அதனால தேவனத்தில் இந்த பிசாசு நன்மத்தையமா காரியத்தை பிசாசு கிட்ட கொடுத்துட்டு பிசாசு போராட்டமாக ஏகுது. அடுத்த வருடத்துல 2025 தேவன் தமிழ் அன்பு கூறுகிற தேவ அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு கம்பஸ் இல்லைங்க. இயேசு ஏற்றுட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்று திருவந்தெல்லாம் பங்குது. இயேசு சார் ஆமட்ட வாக்குத்தாங்க பாருங்க. அதை பிதாவாக இன்னைக்கு உணர்வு சொல்லித்தான் பாருங்க. பரலோகமே உலகாங்கியே தான் கொள்ளும். ஆமா, இயேசு அப்படிதான் அன்பு கூர்ந்தார். இயேசு நன்மைத்தையும் அறியாது. இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமாய் இருக்கிற அந்த ஜீவன்ல இருந்து கொடுக்கணுங்க. அவரு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள எவ்வளவா அன்பு கூர்ந்தாரு. அவர் முந்தி அன்பு, நாம் பிந்தி அவர்கிட்ட அன்பு கூறணுமா? அன்பை எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஆயத்தம் பண்றாரு. என்னது? ஆசீர்வாதம் தான், ஐஸ்வர்யம் தான், சந்தோஷம் தான், பரலோக ராஜ்யம் தான், எல்லாமே ஆயத்தம் பண்ணிடுறாருங்க உனக்கு. எப்படி பாருங்க. அதனால 2025 தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த கிறிஸ்து அன்பு ஜீவ சரஜீவரத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்குது. 2வது மக்களையும் விட்டுறாதீங்க. மக்கள் எடுத்து அன்பு கூறுங்க. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. சும்மா என் செய்தியெல்லாம் என் ஆலோசனைலாம் கேட்டீங்கன்னா உட்காந்த இடத்துல உங்களுக்கு ஆய்த்துங்க. வீடு மன தோப்பு தோர்வு ஆசுவாதம் வருமா வராதா? உட்காந்த இடத்துலேருந்தே 3 நாள்ல இயேசுதான் நமக்கு மாத்துறீங்க. சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. பாவம் சாபம் பாவம் மண்ணெல்லாம் ஆகி போச்சு. பிசாசு அடிக்கிறான் நொறுக்கிறான். சாப்ப பாவம் மண்ணம் வருது. ஆனா என்ன பண்ண தெரியுமா? இயேசு அன்பு கூர்ந்தார். பிதாவை கைவிட்ட பிதாவில் கோபம் பிதாவே முடிக்கல ஆவி விட்டு ஜீவனை விட்டார் பாரு. ஜீவ சர்ற ஜீவரத்தை தான் அன்பு. ஜீவன் A to Z கொடுக்குறார் பிதாவாகி தேவன். அப்ப ஈட்டியால் குத்துறவங்க அதான் முழு உலகத்துக்கு அன்புக்கு அடையாளமா பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவ சர்ற ஜீவரமா ரோமர்கள் யூதர்கள் ஆதான் முழு உலகத்துக்கு அன்பு கொண்டாருங்க. உட்காந்த இடத்துலயேங்க ஓடி உடைக்கல, கம்பெனி நேரத்தில் வியாபாரம் பண்ணல,
டாக்டர் என்ஜினியர் ஆகலை, விவசாயம் பண்ணலை, ஒன்றுமே இல்லைங்க. சிலுவைங்க உட்காந்தத்துலேயேங்க அடி பிசாசு ஸ்டன் ஆகிட்டான். என்ன பண்ணா தெரியுமா? அந்த சிலுவையில் அவ்வளோ சாபத்தில், அவ்வளோ பாவத்தில், அவ்வளோ மரணத்தில், அவ்வளோ தரித்திரத்தில் அன்பு கூந்தாருங்க. என்ன அன்பு? தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, அக்கா தங்கச்சி அன்பு, காதலன் இந்த அன்பெல்லாம் இல்லை. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து அன்பு கூந்து உங்ககிட்ட அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இருக்குது. இயேசுக்கு ஏற்றுக்கொண்டாய். ஞான சொல்லி ஜீவ அப்பத்தையும் ஜீவ ரத்தத்தை வச்சுங்கிற நீ நாடு செல்லு, ஊடு செல்லு, ஆசீர்வாத பேர் விசுவாசி ஊழிக்காரன்னு சொல்லி சுயநீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு உள்ளது. அடுத்த 2025 சோகமாக இருந்தால் இப்படிங்க பிசாசு ஆயத்தம் பண்ணிவிடுவாங்க. பிசாசு 2025 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் ஆயத்தம் பண்ணி தர்றது கொண்டு தாய்க்கிறது மாதிரி எவ்வளோ வேதனையான காரியம். பவுல் எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. 1 Corinthians 2 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறணுங்க. ஆமாம், நீ சபிக்கணும், ஆஸ்வதிக்கும், பகைக்கணும், நன்மை செய்யணும், சத்துருக்களை சினைக்கும், துன்பப்படுத்தி ஜெபம் பண்ணு, இயேசு ஜீவனை பரிவீனும் குத்தணும். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பில் பெரிதான அன்பு எதுவும் இல்லைன்றார். இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்து பார்க்குமே. ஃபர்ஸ்ட் கொரியன்ஸு 2வது அதிகாரம் 2nd chapter 9 verse. இங்கிலீஷ் என்ன போட்டு கொடுப்போம் பார்ப்போம். அதாவது அன்பு கூற பழகுங்க, அன்பு கூற கற்றுக்கோங்க. இயேசு நண்பு, இயேசு சாமண்டா வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆயத்தம் பண்ணிடுறாரு. உங்களுக்கு எதிர்காலம் நல்லா பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. 1 Corinthians 2nd chapter 9 7. பட் ஆஸ் இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறபடி, ஐ ஹஸ் நாட் சீன் nor ear heard, காது கேட்கவில்லை, nor have entered into the heart of man the things which God has prepared for those who love him. இயேசுவை லவ் பண்ணு. அவருனை லவ் பண்ணி என்ன அன்பு? மனுஷ லவ், மனுஷ அன்பு, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, மாசுபட்ட அன்பு. அவர் அன்பு மாறாது. உன்னை லவ் பண்ணி என்ன அன்பு? அகோபே லவ். ஜீவனை பருத்தி குத்து தீர்த்துறார் சிலுவையில். A to Z குத்துறாருங்க. அவன் பாவ சாபம், சின்ன பாவம், பெரிய பாவம், எல்லா பாவத்தையும் மன்னிக்கும்படி அந்த அவளுடைய ஜீவரத்தை லவ் பண்ணிக்கிறார் அவனை. அந்த லவ் பிதாவாகிய தேவனுக்கு அன்பு கூறி தேவன் ஆயுத்தம் பண்ணி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லைன்னு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி என்ன வெளிப்படுத்துகிறாரு? வெளிப்படுத்திட்டாரு. சுகன்ற ரூபத்தில் அவனுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை, எல்லாம் ஆயத்தம் பண்ணி போச்சுங்க. இயேசுவின் அன்பு வெத்து அன்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தத்தையே கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி பிதா, குமார், பரிசுத்தாவி ஆதாம் முழு உலக இயேசு சாமண்ட வாக்கு கொடுத்துத்தான் பாரு. அசுத்தாவை பாவம் மனோட ஆசுவாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், நல்ல ஆயத்தம், நல்ல வீடு, மன, தோப்பு, தோறு, சகல காலத்துல நீ ஆசுவாதம் தான். அதான் ஆபிரகாமு தேவனத்தில் அன்பு கூறான். ஈஷாக்கு தேவனத்தில் அன்பு கூறான். யாக்கோபு தேவனத்தில் அன்பு கூறான். எதிர்காலம் பிரகாசமா எஸ்டர் ராஜாத்தி, அப்பா அம்மா அநாத பெண், எதிர்காலம் ரூத்து தேவன் என் தேவன் அன்பு கூறா. ரூத் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. பவுலு, பேதுரு தேவனத்தில் அன்பு, தனக்கு உள்ள கிறிஸ்துவின் அன்பு, எல்லாம் டாப்பு எல்லாமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போடுதில்லை. இயேசுவின் அன்பு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உட்காந்தத்துலேருந்தே சில பேர் உட்காந்துட்டு கிறுக்கு மைண்டெல்லாம் கிறுக்கு மைண்டு, சுயநீதி அநீதி, நன்மை தேமை மைண்டு, இயேசு ஏற்றுட்டு ஞானத்தாண்டு பெற்றுட்டு அசுத்தாய் தான் ஆயத்தப்படுத்துறான். ஒரே அசுத்தாய் வாழ்க்கை ஃபுல்லாக கப்பலுக்கு வந்து மாதிரியே இருக்கிறாங்க. கவலை 38 வியாதிஸ்தம் கிறிஸ்தவங்கள் அதாங்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவங்கள் நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய அம்மா இருக்கேன், பெண்கள் கவலை அந்த அசுத்தாவி அதை போய் கூடுறது. தேவனுக்கு தனக்குள்ள அசுத்தாவி வெளிப்படுத்துறது. கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பிசாசு ஆயத்தப்படுறான். இப்போ கவலைப்பட்டால் வாழ்க்கை ஒழிஞ்சே போச்சு. எல்லாம் விபச்சாரம், வேஷம், கொலையாக பண்ணிக்கிறாங்க கிறிஸ்தவங்க. இல்லைங்க, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஏசு என்னை ரச்சித்திருக்கிறார், நான் ஞானஸ்தானத்து கல்வார் சில்ல ஜீவ சர A to Z குத்தி அனுப்புகிறார். இதையா
வானத்தோடு சகல பரவுதல் இது ஆவி வடிவில் அதை போய் பிதாவாய் தேவனை கொடுக்குறியா? இயேசுக்கு சாமண்ட வாக்கு பிதாவாய் தேவன் என்ன உங்ககிட்ட என்ன பரமண்டலுக்க பிதாவே எங்கள் ஜபம் பண்ண வேணும். பரமண்டலுக்கு பிதா அடுத்த உம்முடைய நாமம் உம்முடைய சத்தம். அதான் இயேசுவின் அன்பு. அது நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்குன்னா ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உம்முடைய சேர்த்தான் எங்களை எந்த சோனைக்கு தீமையின்றே ரச்சித்து கொள்வாரு. நல்ல ஆயுதம் எங்கள் அன்றண்டு உள்ள ஆகாரம் கொடுக்கப்படும். உம்முடைய சேர்த்த ஆகாரம் இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தத்தமே இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க. பரலோக ராஜ்யமும் இருக்குதுங்க. இந்த அன்பு கூற பழகு அகாப்பி அன்பு. தலைமையில கவிச்சு கவலைப்படாதுங்க. சுத்திரிகள்லாம் சத்துருக்களாக தான் இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஷேட்டியெல்லாம் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தாமல் மாம்சீக அன்பு சுயநலம் சுயநீதி அநீதியை காட்டி 2024 ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு கிறிஸ்துவ வாழ்க்கை. 2025 இது இன்றைக்கி என்ன தேதி? இன்றைக்கி 30/12/2024, நாளைக்கு 31 நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ண போகிறோம். 2025 தேவனில் அன்பு கூறுங்கள். தேவனா தேவன் தனக்கு ஆதம் அன்பு இயேசுவின் அன்பு A to Z குத்துதுங்க. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவனை கெட்டு நித்திய ஜீவனாய் இயேசுவை தந்துள்ள வித்திய குத்தார இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம் பிதாவாகி தேவன். அந்த இயேசு தன் ஜீவ சொல்ற இயேசு குத்து அன்பு கூர்ந்தா இவ்வளவு உலகத்தை தேவன் 3ஆம் நாள் என்னங்க ஆயத்தம் வந்துச்சு அவருக்கு? பாதாத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, எல்லாம் A to Z பாவம் மடத்தி ஜெயிச்சுட்டாருங்க. 3ஆம் நாளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணார் பாருங்க பிதாவாகி தேவனை. வானத்தில் பூமி சகல அதிக எந்த சுவிசேஷம் போய் உலகமெல்லாம் போய் சொல்லு. எல்லாம் நன்மை தீமையில வந்து பாவத்தை சாபத்தை தேவனுக்கு பிசாசு ஆயத்தம் பண்ணதெல்லாம் வாங்கிக்கிறான். பிசாசு திறறதும் கொண்டது ஐக்கியமாக வந்து நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் ஜீவ சொல்ற ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீட்டு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தமே இருக்குது. பிசாசு மரணத்தை கொடுத்துக்கிறான் நன்மை தீமை அறியத்தக்க ரூபத்தில். அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக பிசாசு தான் ஆயத்தம் பண்ணுவான். அவன் நல்லதே செய்ய மாட்டான். ஆமாம், பணம் இருந்தாலும் காசு கார் பங்களா எதுனா பாவ சாபத்தை தான் கொடுப்பான். வியாதி வறுமை சுத்தாய். நீ கிறிஸ்து அவர் ஜீவ வச்ச ஜீவ சொல்றோம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ கட்டி தேவி நீதிட்டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து. அதான் அன்பு கூறுது. அதுக்கு போய் உன்னிடத்தில் அன்பு பிறகு அன்பு கூறு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் வெளிப்படுத்து. தேவனுக்கு தனக்கு அற்புதம் நடக்க ஆயத்தம் பண்ணான்னு சொல்றாரு. தான் பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமா, அன்பே கூற மாட்டேன் நான். முதல்ல அன்புன்னா முதல்ல தெரியுமா? இயேசுவின் அன்புப்பா. அது A to Z குத்துரும். தேவனுக்கு தான் மூடுவா. அது நீ வந்து கூறனை வெளிப்படுத்தணும். சும்மா பூத கண்ணாடி போட்டு கண்ணு ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரே பகையும் காசு ஜனங்களை பார்த்தா இயேசு அன்பு கொண்டு இருக்கு. மத்திய மார்க் லூக்கால் என்ன ஆயத்தம் பண்ணியிருந்தார் பிதாவாகிதான். எங்கே போனாலும் அற்புதம். 5 அப்புறம் லாசுரே வெளியேவான அற்புதம் அற்புதங்கள் எல்லாம் அதிசயம் அற்புதமாகவே இருந்தார் இயேசு. ஏன்னா இயேசு ஒரு ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு குத்துக்கினே அந்த ஜீவ சொல்ற இயேசு குத்துக்க. அதை போய் காட்டு. தேவனுக்கு தனக்கு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்து. அந்த அன்பு எல்லாவற்றையும் கொடுத்தது உங்க சத்துருக்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு, இனத்தாருக்கு, தேசத்தாருக்கு. அந்த அன்பு தேவன் இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் பிதாவாகி தேவன் கொடுத்துக்கிட்டாரு. அவர் உனக்கு ஆயத்தம் பண்றாராம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிற ஆயத்தம். என்ன ஆயத்தம் பண்ணுவாரு தேவன்? எப்படி ஆயத்தம் பண்ண? 2 சென்ட்ல வீட ஆயத்து வருவாரு. A to Z ஆயத்து பத்திக்கிறாரு. பெரிய தேவனுங்க. இயேசுவே குத்துக்கிறார். அதோடு மற்ற எல்லாவற்றுக்கும் அருளாது இருப்பது எப்படி இயேசு சாப்பிட எல்லாம் குத்துக்கிறாரு. அதை தேவனுக்கு காட்டிக்கிட்டே அன்பு கூந்துக்கிட்டே கூறுறது. தேவன் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதம் வாயினர் கொடுக்கிறேன். தேவன் நீதி தூய்த்த பரலோகராஜ் வானத்தோடு சகல அதிகாரம் பிதா குமார் பசுத்தாய் ஆதம் வந்து முழு சொல்ல அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர 2025 ஃபுல்லாக அற்புதமாக தான் இருக்கும். போய் கேளுங்க. இன்னொரு 2 செய்தி போட்டுக்கிறேன். வருட இறுதி கடைசி இறுதி தேவ செய்தின்னு ஒன்று போட்டுக்கிறேன். 2வது நேற்று 29/12/2024 கடைசி ஆராதனை செய்தி 2த்தையும் கேளுங்க. அப்போது கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து அதான் அன்பு கூறுது. அப்படிதான் ஏசு இருந்தாரு. இப்போ பாரு, லேகோன் பிசாசு வச்சவன் தான். அவன் என்ன பண்ணியிருப்பான்? அன்பாகவும் தான் தேவனத்தில் மக்கள் எடுத்துறான். பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தன் கொடுத்து பிசாசு ஆயத்தம் பண்ணுறான் பாருங்க. 1 பிசாசு 2 பிசாசு 3 பிசாசு 100 பிசாசு 200 பிசாசுனா பிசாசாவே சூழ்ந்து போச்சு அவனுக்கு. ஆனால் ஆதாமுக்குள்ள தேவன் அகாப்பி என்பது அவனுக்கு தெரியல. ஏசு போனார். மச்சான் என்ன பண்ணுறான்? நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுறதான் தெரியுது. அப்படி தான் பிறந்திருக்கிறான். அகாப்பி என்பது காட்டுதில்லை. அவனை என்ன பண்ணுறாங்க? வரவங்கெல்லாம் கயிறு கட்டி பார்க்குறாங்க, சங்கிலி கட்டி பார்க்குறாங்க. எல்லாம் நெருப்பு பட்டவங்களும் எல்லாம் பிசாசு உள்ள கிடச்சி
ஓடிச்சு, அவனை காப்பாற்றவே முடியல. இயேசு அவனை சந்தித்தார். இயேசு உங்களுக்குள்ள இருந்தா உங்க பிள்ளையை காப்பாற்றலாம், அவன் மனைவியை காப்பாற்றலாம், அவன் அப்பனை காப்பாற்றலாம், ஊரக்காயை காப்பாற்றலாம். அந்த இயேசு என்னத்தான் பண்ணார்? அந்த லேகியோன் பிசாசு அன்பு கூறினார். பிதாவாகி தேவன் அன்பு கூற தெரியல அவனுக்கு. சபிக்கிறான், தன்னைத்தானே அந்த ஏரியாவே கலைங்கிறான். சாபத்தை, பாவத்தை, நன்மை, தேம காரியத்தை காட்டிகிட்டே இருக்கிறான். பிசாசு மேலே பிசாசு, பிசாசு மேலே பிசாசு, வியாதி மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை, அசுத்தாவியோ சுந்திக்கிறது. டப்புன்னு ஒரு பாயிண்ட் போட்டார் பாரு இயேசு. ஏசு அவனை பார்த்து, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இவ்வளவோ அன்பு, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், நன்மை தீமை காணிய தேவன் தனக்கு கொடுத்து பிசாசு ஆயத்தம் பண்ணதெல்லாம் பிசாசு மேல் பிரச்சனையா இருக்குது. ஏசு ஜீவ பிரச்சத்துக்கு நீ ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்துறாரு. அதான் முழு உலகத்து இவ்வளவும் செய்யறாருங்க. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன்றி வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் ஜீவ சொல்ற ஜீவனத்தை அன்பு ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்து அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு அதான் சொல்றாரு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்பில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏசு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுறா, உன் பேர் சொல்லி என் ஜீவ சொல்ற பிதாவாகி தேவகுரா அவர் புலகாங்கிதான் கொள்வாரு, பசுத்தாய் தேவதூரெல்லாம் அனுப்புவாரான்னு சொல்லி அவன் பேர் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவரத்தை பிதாவாகி தேவனுக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவன் பேர் ஆதாம் முழு உலகத்துக்கு அனுப்புறாரு. உடனே பாரு தேவதூர்களெல்லாம் ஆயத்தம் பண்றாங்க பாரு. பட்டு அசுத்தாவில் பசுத்த சொஸ்த புத்தி அஞ்சானோ பாருங்க. சொஸ்தம் நிம்மதியாக தூங்கியிருப்பான். நீங்கள் நைட் தான் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் தந்தவன் அசுத்தாயெல்லாம் ஓடி 2,000 பசுத்தாய் சொஸ்த புத்தி அடைந்து வஸ்திரம் தச்சு பிணங்கள் மத்தியில் இயேசுன்னு பாதத்தில் கட்சியில் தக்க பொருளில் போய் ஊடியுமே செய்கிறாருங்க. அந்த இயேசுன்னு அன்பு தாங்க போய் சொல்லிட்டான். அந்த அன்பு தேவன் தனக்கு அசுத்தாயிலும் பசுத்த அவன் பிரசனத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, போடப்படுது. ஆனால் இயேசுவின் அன்பு கூற பழகுங்க. அதே மாதிரி 38 வருஷம் அதுக்கு அன்பு கூற தெரியல. அம்மா வயத்தில் பாவத்தில் பிறந்தான். என் தாய் என்னை பாவத்தில் கரு தெரியுதா, நான் துர்குணத்தில் உருவான பாவத்தில் பிறந்தவன் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மைக்கும் நன்மை தேவை காட்டி தான் காட்டுவான். பிசாசும் காட்டுவான், உலகத்தும் காட்டுவான். தேவ அன்பு காட்டவே முடியாது அவனால. தேவம் அசுத்தாய் திருடுறது கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும் வாழ்க்கை. அவர் பெரும்பாடு உள்ள தெரியும் திமிழ்வாதக்காரன் லேகோன் திரோட ஜனங்க எல்லாம் கூட சவட மூலம் எல்லாம் குஷம் யாதம் கூட பிறந்து நண்பத்தை தேவன் தர குலத்துக்காக ஒரே திருடுறது கொண்டது ஐக்கியமாகவே இருக்கு வாய்க்கல. ஏசு நானே நல்ல மேய்ப்பன், நாடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயிருக்கு, பிசாசு கரைச்சிக்கு படிக்க அரசியல் தர எல்லோருக்கும் ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இயேசு சாமட்ட வாக்கு கொடுத்து தேவனத்தில் அன்பு கூறது அகாபி அன்பு. இது தேவன்பு. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் குத்துரு. நீ நைட்டே கொடு. 2025 ஆயத்தம் மாட்டார் உனக்கு. பாவம் மன ஓடு பசுத்தாய் வருது. எல்லா விடுதலை சுகம் பெலச்சியாலும் கண்டிப்பாக வரும், கேரண்டி வரும்னா வரும். நண்பர் தேம காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்த 2025 இதே மாதிரி தான் 2024 விட இன்னும் மோசமாக தான் இருக்கும் உனக்கு. ஜீவ விசத்துக்கு நீ தேவி நீதி ஊழியர் இயேசு சாமட்ட வாக்கு கொடுத்து அன்புக்கு வந்து ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தினாக்கா கர்த்தவனுக்கு ஆயத்தம் பட்டு கண் காணவில்லை, காது கேட்கிறது, இது தோன்றவில்லை, நமக்கும் அவர் தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தினார். என்ன வாக்கு தத்துவம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் உண்டாகித்தான் ஆகணும். இல்லையா? ஆதாமின் சிந்தை மனது கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை தான் கொடுக்கும். அதனால என்னுடைய செய்தியை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ண, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தி நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமாம், இந்த 2025 குறைஞ்சு 100 பேர் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைஞ்சு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி இந்த வசந்த மறக்காதீங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்பில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் அணிகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆடைகளையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் பிதா குமாரன் பசுத்தாவி, என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராயிருக்கும்படி அது ஆவியான ஜீவன் நன்மத்தையும் அறியத்தக்க கனினா சாத்தான் ஆதாம் அசுத்தாவி நன்மத்தையும் அறியத்தக்க காவி. அது பாவத்தை மன்னித்து தேவன் தர குலத்துக்கு 2025 காட்டாத பிசாசு ஆயத்தம் பண்ணிகள் தான் ஒரு திறது கொள்றது ஐக்கியமா சமாதானம், சந்தோஷத்திற்கும், ஆசுவாத, ஐஸ்வர்யம், எல்லாம் சுகம் பெல ஜீவனம் திருடிடும். அப்புறம் கொள்வான், அப்புறம் அழிப்பான். அப்போ ஆதாமுக்குள்ள வாழ அதை கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல் ஜீவ விச்சத்துக்கு நீ இருக்கிறாரு. அவர் அந்த ஜீவன்ல தேவி நீதிக்கு உயிர்த்தெல்லாம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து 2025 ஃபுல்லா ஆதாம் முழு உலகத்தை வெளிப்பட்டு கான்பிடன்ஸும் தைரியமா இருப்பார். எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனக்கு தான் பிசாசுக்காக தான் தேவன் தனக்கு வெளிப்படுத்துறாங்க.
நீ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி போதி. தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் இருக்கு ஆயத்தம் பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களையும் நீ சுதந்திரிப்பாய். தேவன் தம்பில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாராம். முன்னு பரலோகத்தை ஆயத்து வச்சுக்கிறார். அது பரலோகத்தில். பூலோகத்தில் ஆபிரகாமின் ஆசுவாதம், ஈசாக்கின் யாக்கோபின் ஆசுவாதம், ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசுவதித்தார். அந்த ஆசுவாதம் கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிருக்குது. மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. தாவீது தேவனத்தில் அன்பு கூறும் ஆடு மேய்க்கும் ராஜாவாரான். யோசேப்பு தேவனத்தில் அன்பு சிறந்து எகிப்துக்கு அதிபதியா. எஸ்ஸர் ராஜாத்தி தேவனை நேசிக்கிறா. நூத்திர தேவன் ராஜாத்தியா மாறுறா. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதமா. பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு அந்த ஆபிரகாமின் கிறிஸ்து மூலமாக உண்டாகி இருக்கிறது. அந்த கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கு. அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி உனக்கு அன்பு கொண்டுட்டாரு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியா நாம் அவரிடத்தில் பிந்தி அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு ஜீவனை போய் வானத்தோடு சகல அதிகம் கொடுக்க வேண்டும். பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா நல்ல ஆயத்தங்கள், ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், வெற்றிகள், ஜெயங்கள். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் இன்னொரு நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சந்தோஷ கனி, மகிமை கனி, எல்லா கனியும் கொடுப்பாய். கிறிஸ்துக்குள்வா. அந்த கிறிஸ்து நன்மைத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. அந்த நன்மைத்தையும் அறியத்தக்க கனி சாகவே சாகாது. பிசாசு ஆயத்தம் பண்ணதான் வரும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காது. இயேசுவின் அன்பு, அது அகாபே அன்பு, தேவன்பு, ஜீவஸ்வரன், ஜீவரத்தான். இயேசு ரத்தம் சகல பாவத்தினைக்கு சுத்திகரிக்கிறோம். இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் தேவனத்தில் அன்பு குரு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் அன்பு, இயேசுவின் அன்பு, தேவனி தூக்கத்து பரலோக ராஜ்யத்து கூட. உன்னிடத்தில் பிறன் இடத்தில் பிறனா பரன் பரலோக பிறனா பூலோகம். அதான் முழு உலகத்துக்கு இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து அன்பு கூத்திக்கிட்டே இரு. இதை விட எக்காலந்து கூட 2025 கர்த்தவனுக்கு ஆயத்தம் பண்ணின வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம் எல்லாமே வரும். மத்திய மார்க் லூக்கா ஃபுல்லாக இயேசு இதை தான் செய்தார். எங்கே போனால் பிசாசின் பிள்ளைங்க எல்லோரும் பாவம் செய்து பிசாசின் பிள்ளை ஆகப்பட்ட யாவரும் குணமாக சுட்டிட்டு இருந்தார். என்ன எடுப்பிலே ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள நல்ல மேய்ப்பன் ஜீவரத்தை கொடுத்து அன்பு கூறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து அசுத்தாய் போய் ஆயத்தம் பண்ண சுகம், பலன், ஜீவன், ஆசுவாதம், ஐஸ்வர்ய, சமாதானம் எல்லாம் வந்தது. இனி கிறிஸ்துக்குள்ளே இருந்து சொல்லி வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து சகல ஆசுவாதத்தில் இந்த உலகத்தை வெற்றி வாய் பரலோகராஜ் பூமியை பரலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு ஆண்டவர் வழியாக இருக்கிறார். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவனாக இருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூற பழகு. அந்த அன்பு இயேசு ஜீவன். இயேசு சாப்பிட வானத்தில் பரலோகத்துக்கு அதே அவள் வெளிப்பத்தில் வரைக்கும். அதுக்கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு, மனைவி, பிள்ளைங்க, இயேசு ஜீவன், தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயிட்டு பசுத்தாயா இருக்கு. எங்க போனாலும் நீ உலகத்துக்கு ஒளியா பூமிக்கு உப்பா இருப்பாய். இயேசு அன்பு, தேவ நீத்து இயேசு சாமிட வாக்குத்தத்திலே தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்தது. பிசாசி பாவத்தை மன்னத்தையும் கொடுத்துருக்கிறான். அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்காது. பிசாசின் ஆயத்தம் பண்ணது காரியங்கள் தான் வரும். அட்ரஸ்கேட் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும், படிச்சிருந்தாலும், படி ஏழை பணக்க அரசியல் தலை, சினிமா கலை, யாராக இருக்கட்டும், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாடா, துர்குணத்தில் உருவானே. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்து வெளிப்படுத்திட்டு இருக்காத. இயேசு நண்பு ஜீவ ரத்தத்தை கொடுத்துருக்குது. அதை தேவனுக்கு வெளிப்படுத்து. ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்படுத்து. கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தங்களை உங்களை சபிக்கல ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடுத்து விடு. சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சத்துருக்கள் ஜெய் யாரும் ஜெய். ஏசு சாமண்ட வாக்கு தத்தத்தை கொடு. தேவனுக்கு கூட ஆதாம் முழு உலகம் கொடு. கல்வார்ச்சியில் ஏசு இதை தான் செய்தார். உன்னை போல என்ன போல ஆகி நாம் அவருக்குள் தேவடி தெய்வம் பாவம் அறியா நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நக்கருக்கார் ஒரு அக்கிரமில் ஏற்றி என்ன தேடாது அன்பை தான் காட்டினார். பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவரது பிதாவே ஆபிவித்து ஜீவனை ஏசு அவனை பிதாவாக்கி தேவனை கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு விட்டார். என்ன ஆயத்தம் பண்ணார்? பாவத்திலிருந்து மனத்திலிருந்து தரித்திரம் பாதாளத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு சகல வாக்குத்த வானத்தோட சகல பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாரு. அதுதான் ஆயத்தம் பண்ணது. கிறிஸ்துக்குள்ளவா 2025 சக்சஸ்ஃபுல் ஆண்டா இருக்கும். இந்த செய்தியை மறுபடியும் கேளு. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணு. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணு. இடைவிடாமல் ஷேர் பண்ணு. எக்காலத்தை ஷேர் பண்ணு. சோர்ந்து போகாமல் ஷேர் பண்ணு. ஜஸ்டின், சோபியா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு. லைவ்ல பார்க்குறாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. தேவ நீதி உயிர்த்ததில் காட்டுங்க. நன்மை இல்லைன்னா நன்மை தீமை காரியம் தேவனுக்கு காட்டு. அது அது பிசாசம் தான் ஆயத்தம் பண்ணுவான். கிறிஸ்து அவர் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் அதை தேவனுக்கு காட்டுங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டுங்க. உங்களை ஆயத்தம் பண்ணி கண் காணது 1 கொரிந்தியர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்பில் அன்பு கூறுகிறவர்கள் ஆயத்தம் பண்ணியவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை
தமது ஆவியினாலே பசுத்தாவி வெளிப்படுத்துறார். பசுத்தாவி கிறிஸ்துவுக்கு தான் வெளிப்படுத்த, அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமா, ஆவியானவர் ஜீவனுடைய என் பிதா யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர், ஜீவ சஞ்சாரியா மாறி அந்த ஜீவல தேவனி இயேசுவே நீங்கள் ஜீவல தேவடைய ஆலயமா, அது ஜீவன் இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது அன்பு கூறு. அவர் அந்த ஜீவ சார் இயேசுவை தந்தது இவ்வளவு அன்பு கூறு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசம் கேட்டு நித்திய ஜீவனை இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தை உங்ககிட்ட அன்பு கொடுத்துட்டாரு. அந்த அன்பு அப்படியே எதிர்பார்க்கிறாருங்க. அது ரொம்ப கஷ்டமா? தேவ அன்பு விட்டினா பிசாஸ் தான் தேவன் தர கொடுத்து பிசாஸ் தான் ஆயத்தம் பண்ண காரியம்லாம் வரும் 2025. ஆனால் இயேசு அன்பை வெளிப்பது, அன்புக்கு விலை போய் இயேசு ஜீவசை வாழ்ந்து அருளோகமே இருக்குதுங்க. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட வெளிப்படுத்து கேரண்டி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி சகலும் வாசப்படி தட்டும். அப்படிதான் இயேசுக்கு 3ஆம் நாள் தட்டியது சிலுவையில். முழு உலகத்தை சாபத்தை பாவத்தை மறந்து உன்ன மாதிரியான தேவ அன்பை தான் காட்டினார். பிதாவிமலை ஜீவசர் ஜெட்டு கொடு ஈட்டா அதே ஜீவசர் ஆதம் பூவத்துக்கு கொடுத்தாருங்க. 3ஆம் நாளில் பாவம் மனது ஆயத்தம் பண்ணி வானத்தோடு சகல அதிகம் பரலோராது. இதுதான் மாடல். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பசுதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. வருடத்தின் கடைசி நாளில் விட்டோம். 2024 30/12/2024 கடைசி நேரத்தில் இந்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர், அண்டர்லைன் த வேர்ட், தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு இயேசு ஜீவன் பரலோகத்தை செட்டில்மெண்ட் செய்து தேவனுக்கு தனக்கு அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் மணிகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கும் அவைகள் மனுஷுடைய இதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுவதும் இயேசு யூதர்கள் உங்களில் தேவ அன்பு இல்லை என்ற தேவ அன்பு மனுஷன் இருக்காது. அது அவங்களுக்கு அந்த தேவ அன்பு ஜீவனத்துக்கு கொடுத்து அந்த தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து தேவ அன்பை வெளிப்படுத்தி ஆயத்தம் பண்ணி சுகம் பெல ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறார் இயேசு. அந்த ஜீவசர் இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யத்தையும் வாங்கி கொடுக்கிறாரு. அந்த தேவ அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துங்க. ஆதாம் முழுவதுக்கு வெளிப்படுத்துங்க. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. 2025 வருடம் முழுசு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் போட்டுனா உடனே பிசாசு சுயநீதி சுயநலங்க அந்த மாசுபட்ட அன்பு நன்மத்தையும் காரியத்தை தேவன் தன் உங்களுக்கு பிசாசு ஆயத்தம் மட்டும் தான் இருக்கும். அதனால கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வெளிப்படுத்துங்க. 2025 ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். பசுதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும். மகாபெரிய ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்காத, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பவுல் சொல்றாரு. அந்த இயேசுவை தேவன் தனக்கு வெளிப்படுத்தி பவுல் மூலமா பெரிய இழப்பில் கொண்டு வந்தாரு. அந்த இயேசு நண்பை தேவன் தனக்கு ஆதாம் கிறிஸ்து நண்பை விட்டு என்னை பிற்பம் யாருன்னு சொல்றாரு. அவருடைய அன்பு விட்டு ஜெயங்குழுகள் இருக்கின்றாரு. அந்த இயேசு நண்பு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு வெளிப்படுத்தி ஆயத்தம் பண்ணின சகல ஆசுவாத பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி எல்லாத்து பேருக்கு உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே. ஒரு மாபெரிய இழப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெப ஜீவனில் நல்ல பிதாவே அவன் கத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கேட்கிறவர்கள் கண்டிப்பாக உணர்வு தேவடைய அன்பை கற்றுக்கொள்வார்கள். அகோபிய அன்பு தேவன் தம்முடைய ஒரே விசுவாசம் கெட்டுப்போவான் நித்திய ஜீவனார் இயேசுவை தந்துள்ளி எனக்காக முழு அன்பு எவ்வளவா அன்பு கொடுத்துட்டாரு. அவர் முந்தைய அன்பு நான் பிந்தி அவருக்கு அன்புகிறான். இயேசு நண்பர் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒளிபெற அவர் ஆயத்தம் பண்ணிய சகல நற்காரியங்கள் மகிமையும் கனவும் புகழ்ச்சி வெற்றி ஜெய ஆசுவாய் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் என்ற அந்த வருஷத்தைப்படி செய்தி கேட்கிறோம். ஆஸ்வதிக்க தாவே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல், அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள். டெய்லி ஒரு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. தேவடைய அன்பை
தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. கர்த்தர் ஆயத்தமான எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிச்சயம் பெறுவீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் தான். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். இந்த செய்தி 30/12/2024 அன்று சோழவரம் பரிபூர்ண ஜீவன் சபையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.